ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. அன்புக்குரிய நேயர்களே, இந்த நாட்களில் கடவுளுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவர் தியானித்தோம், கடவுள் நீதி உள்ளவர் அதை குறித்தும் தியானித்தோம், பாடல்கள் பாடணும். இன்றைக்கி தன்னடக்கம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், தன்னடக்கம் தாழ்ச்சி ரெண்டும் ஒன்றா இருக்க முடியுமா? நான் அதை பற்றி யோசிக்கும் போது இதே தான் எனக்கு மனசில் தோணுச்சு. அடக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி அடக்கம் தாழ்ச்சி எல்லாம் ஒரு மாதிரி இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த தன் அடக்கம் அப்படின்ற அந்த வார்த்தை, டெம்பரன்ஸ் அப்படின்றத நம்ம மொழிபெயர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, உணர்வுகளை கட்டுப்படுத்துதல், சலசலப்பு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நிலை. இதுக்கு நமக்கு காட்சியாக நமக்கு ஞாபகம் இருக்கிற பார்த்திங்கன்னா, சீடர்கள் இயேசுவோட அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது பெரும் புயல் வருகின்ற பொழுது, ஐயோ மடிகிறோமே ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன் அமைதியார், ஏன் சஞ்சலப்படுறீங்க? அப்போது அந்த ஒரு பிரச்சனையிலும் கூட அமைதி காக்க முடியுது அப்படின்றது ஒரு. இன்னொன்று ப்ரூடன்ஸ், எந்த நேரத்தில் எதை பேசணும். அப்போ நம்ம இதுக்கு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். லூக்கா நற்செய்தியில் 12ஆம் அதிகாரத்தில் உங்களை கைது பண்ணி இந்த தலைமை சங்கத்தில் முன்னாடி நிறுத்தும் போது என்ன பேசணும், எப்படி பேசணும், ஏன் சஞ்சலப்படுற, ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். இது அப்படியே பவுலடியாக ரோமியர்கள் திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். நம்ம என்ன ஜெபிக்க வேணும், எப்படி ஜெபிக்க வேணும் நமக்கு தெரியாது, ஆவியானவர் தாமே நம்ம சொல்லணும்னா பெருமூச்சிகளை எல்லாம் ஜெபங்களாக மாற்றுவார். அப்போது இதுதான் நம்ம தன்னடக்கம் அப்படின்ற ஒரு புண்ணியத்தை. அதாவது நான் ரொம்ப என்னை போஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம கடவுள் மீது நம்மை முழுமையாக சரணாகதி ஆக்கின்ற பொழுது அவரை முன்னிலைப்படுத்தி நான் என்னுடைய செல்ஃபை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளும் போது ஐ திங்க் அதுதான் அருள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் அருளால் இயக்கப்படுகிறோம். அப்போ என்னிடம் இருக்கின்ற நல்ல காரியங்களும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றத நமக்கு ஒரு அருமை. ஸோ இதை இன்னைக்கு தியானிக்கிறது இந்த தவக்காலத்தில் நம்மை நாம் ஒருத்து கொள்வது, நாம் செய்கின்ற ஒருத்தல் முயற்சிகள், இதை இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் இப்படி ஒரு தலைப்பு எடுத்து நம்ம தியானிப்பது ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சிறப்பு. சரி, இப்போ என்ன சாம், இங்கே நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் ஒருத்தரிங்க, ஆனால் எங்கப்பா என்ன பிரேக் விட்டீங்களா? ப்ளீஸ் ஃபாதர்ஸ். ஹலோ ஹலோ, வாங்க வாங்க, என்னப்பா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அண்ணா, பிரைஸ் தி லார்ட். சூப்பர்யா, பிரைஸ் தி லார்ட். எங்க ரெண்டு பேத்தையும் பேச விட்டுட்டு இவங்க பாருங்க, பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. என்ன சாம், ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஓ, கேட்டிங்களா நாங்க பேசுனதா? ஆமா. கடவுள்கிட்ட தெய்வமே எங்க கூட பேசவா அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனையை, உணர்வுகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். அதனால் இந்த ஒரு அற்புதமான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தெய்வமே தெய்வமே என்னோடு பேசவா, உன் பார்வையால் நான் உருகி உன் பாதம் சேரவா. தெய்வமே தெய்வமே என்னோடு பேசவா, உன் பார்வையால் நான் உருகி உன் பாதம் சேரவா.
நிலையான சொந்தம் நான் காணவில்லை, நிம்மதி நிலம் தேடினேன். உந்தன் நிழலில் வாழும் சிறு நேரம் போதும், உறவினில் நான் மகிழ்வேன். கடல் வானம் புவியாவும் அழிந்தாகலாம், கண் தோன்றும் கனவுகள் நிறமாறலாம், உன் அன்பு என்னோடுதான். தெய்வமே தெய்வமே என்னோடு பேசவா, உன் பார்வையால் நான் உருகி உன் பாதம் சேரவா. அன்பென்னும் பாலூட்டி உன் தோளில் சுமந்தாய், அன்னைக்கு நிகரில்லையே. வாழ்வின் பயணத்தில் துணையாக கரம் கோர்த்து நடந்தாய், தந்தைக்கு இணையில்லையே. அழைக்கின்ற அன்னையும் பிரிந்தாகலாம், அறிவூட்டும் தந்தையும் மறந்தாகலாம், உன் அன்பு மாறாதையா. தெய்வமே தெய்வமே என்னோடு பேசவா, உன் பார்வையால் நான் உருகி உன் பாதம் சேரவா. தெய்வமே தெய்வமே என்னோடு பேசவா, உன் பார்வையால் நான் உருகி உன் பாதம் சேரவா. எழுதின பாட்டு ரொம்ப அற்புதமான வரிகள். நம்ம தன்னடக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மோயிசன் தன்னுடைய மக்கள் அழைத்து கொண்டு வருவார். எதுக்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய கோபங்களை எல்லாம் உணர்வுகளை எல்லாம் அடக்கிக்கிட்டு கடவுள்கிட்ட போய் உட்காந்து, நானா இந்த மக்களை கருதரித்தேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வெளிப்படுத்துவார். அவங்கள்ட்ட வெளிப்படுத்த மாட்டார். அதே போல் நம்ம இன்னும் நம்முடைய விவிலிய பகுதியில் பார்க்கிற பொழுது திருமுழுக்கு யோவான், நீங்கள் தான் மெஸ்ஸியாவா அப்படின்லாம் கேட்கும் பொழுது அப்படியே தன்னை அடக்கிக்கிட்டு, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையில் நான் மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தன்னை அடக்கிக்குவார். அது மட்டுமல்ல, ரொம்ப ஒரு முக்கியமானது, பேதுரு எதற்கெடுத்தாலும் உடனே உணர்ச்சி வசப்படுவார், உடனே வெளிக்காட்டி கொண்டே இருப்பார். அதை இயேசு என்ன சொல்வார்? உன்னுடைய வாளை உரையில் போடு, கண்ட்ரோல் பண்ணு. அப்போ எனக்கு தெரிந்து தன்னடக்கம் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனையாலும் செயலாலும் நம்முடைய உணர்வுகளை நம்மை அடக்கி கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு நடப்பது. கடவுளே, மழையை போல வாப்பா, எங்களெல்லாம் நினைப்பா, நாங்கள் வறண்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா.
மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. பாவங்கள் எல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. பாவங்கள் எல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே. இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே. இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே, இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே. மழையைப் போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மனக்குறையெல்லாம் தீர்த்திடுமையா, உடல் குறையெல்லாம் நீக்கிடுமையா. மனக்குறையெல்லாம் தீர்த்திடுமையா, உடல் குறையெல்லாம் நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே. இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே. உனது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே, உனது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே. மழையைப் போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. மழையைப் போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா.
Praise the Lord. 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 தன்னடக்கம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித தம்பட்டமும் அடிக்காமல், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, இயல்பே தன்னடக்கம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மாறா தொலைக்காட்சி இந்த ஊடகத்தை பற்றி நினைக்கும் பொழுது 2011 இதனுடைய கான்செப்டை அருட்தந்தை டேவிட் அவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது இருந்த மறைமாவட்ட கலை தொடர்பக இயக்குநர்கள் ஒவ்வொருவரையும் நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு கட்டடம் கட்டணும், இல்லை கோயில் கட்டணும் அப்படின்னா அதில் கல்வெட்டில் பேரை போட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு தன்னுடைய, அதாவது வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதித்துக் கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் அதை யோசித்து பார்க்கும்பொழுது, அப்போ இருந்த அருட்தந்தையர்கள் எல்லாம் மறை மாவட்டத்தில் கலை தொடர்பங்களில் பணியாற்றினவங்க இந்த கான்செப்டை சொன்ன உடனே கட்டாயமாக அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மறை மாவட்டத்தில் இத்தனை ஷேர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா இது எங்கேயும் எழுதி வைக்கப்பட போகிறதில்ல, இது எங்கேயும் எடுத்து சொல்லப்பட போகிறதும் இல்லை, ஏன்னா அது தேவையும் இல்லை, அதை பற்றி எதுவுமே யோசிச்சாங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வேணும், இதன் வழியாக நம்ம கடவுளுடைய செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்லணும். ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறோம், இப்போ ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே தன்னுடைய உழைப்பை போட்டார்கள். இன்றைக்கி மாறா தொலைக்காட்சி 11 ஆண்டுகளை கடந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இங்கே யார் அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அப்படின்னா கடவுள் தான். ஏன்னா கடவுளுடைய செய்தி உலகமெங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்போது ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி மனநிலையில் நம்ம அந்த பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவரே என்ன செய்யணுங்கிறத பார்த்துக்குவார். ஏன்னா நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற தம்பட்டை அடிக்காமல் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுள் அருளை எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருப்பார். அதற்கான வழித்தடத்தை அவரே உருவாக்குவார். நம்ம இந்த உலகத்தில் இங்கே நம்முடைய பேரை எழுதணும் அப்படிங்கிறது இல்லை, விண்ணகத்தில் ஆண்டவர் பேரை எழுதி வச்சிருப்பார். இதுதான் நம்பிக்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, சாட்சிய வாழ்வு அப்படிங்கிறது. நம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான். இயேசுப்பா அவருக்காக கொடுப்போம்ப்பா அப்படின்னு தான் கொடுத்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதனால் இந்த மாறா தொலைக்காட்சி கூட அப்படி ஒரு நிலையை தான் அடைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சகோதர சகோதரிகளும் இந்த மாறா தொலைக்காட்சி வளர வேண்டும் என்பதற்காக நன்கொடைகளை கொடுத்து, இல்லை தங்களுடைய தாராள உள்ளத்தை ஏதாவது ஒரு வழியில் கொடுத்து எதிர்பார்ப்பே இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கிடைக்க போகிறது ஒன்றே ஒன்று, அருள் வளம். ஆண்டவர் அருளை பொழிவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். யார் ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்தாது ஒரு அற்புதமான இலக்கை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சிந்திக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அவங்க கூட கடவுள் இருக்கிறார். ஐயையோ நான் பேசப்படலையே, ஐயையோ என்னை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் கடந்து கவலைப்படாத. கடவுளுடைய செயலுக்காக நீ நிற்கும் பொழுது கடவுளே உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்குவார். எல்லாரும் சேர்ந்து அஞ்சாத, கடவுள் உன் கூட இருக்கிறார், பயப்படாத, என்ன துன்பம் வந்தாலும் அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற இந்த அற்புதமான பாடலை பாடலாமா? அஞ்சாதே, தேவன் இயேசு உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் இயேசு நம்மோடு. அஞ்சாதே,
அசைந்து போகலாம், எந்த குகையும் பெயர்ந்து போகலாம். குன்றும் அசைந்து போகலாம், எந்த குகையும் பெயர்ந்து போகலாம். அவர் அன்பு அது மாறாதது, எந்த நிலையிலும் அது மறையாதது. அவர் அன்பு அது மாறாதது, எந்த நிலையிலும் அது மறையாதது. எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் இயேசு நம்மோடு. அஞ்சாதே, தேவன் இயேசு உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் இயேசு நம்மோடு. அஞ்சாதே. மறந்திட்ட போதிலும், நம் தந்தை வெறுத்திட்ட போதிலும், தாய் நம்மை மறந்திட்ட போதிலும், நம் தந்தை வெறுத்திட்ட போதிலும், அவர் அரணாய் நம்மில் இருக்கின்றார், தினம் அன்பை நம்மில் பொழிகின்றார். அவர் அரணாய் நம்மில் இருக்கின்றார், தினம் அன்பை நம்மில் பொழிகின்றார். எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் இயேசு நம்மோடு. அஞ்சாதே, தேவன் இயேசு உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் இயேசு நம்மோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, தேவன் இயேசு உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் இயேசு நம்மோடு. அஞ்சாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு மொழிந்த அன்பு தெய்வமே இறைவா, பல்வேறு நேரத்திலே நாங்கள் எங்களையும் எங்களுடைய செயல்களையும் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றோம். உம்மை பின்னுக்கு தள்ளி எங்களுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் மையப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவரை உழைத்திருக்கின்றோம். இந்த வேளையிலே மனம் வருந்துகிறோம் ஆண்டவரை, மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது அற்புதமான ஆவியானவருடைய கனிகளில் மிக அழகான பண்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தன்னடக்கம் என்ற அற்புதமான பண்பை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் எங்களையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் அல்ல, மாறாக திருமுழுக்கு யோவானைப் போல ஏனைய சீடர்களைப் போல உம்மை முதன்மைப்படுத்தி உமது இலக்கு லட்சியம் கனவு நிறைவேற நாங்கள் ஒவ்வொரும் அதனுடைய கரம் சேர்க்க உறுதுணையாக இருக்க எங்களுக்கு அருள்தாரும். எங்களுடைய உணர்வுகளை, தீய பழக்க வழக்கங்களை, எங்களுடைய தற்சார்பு எண்ணங்களை ஆண்டவரை களைந்து உம்மை முதன்மைப்படுத்தி உம்மை மையப்படுத்தி நாங்கள் பணி செய்து வாழ அருள் தாரும். ஆமென். Praise the Lord. 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 வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.